தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி பிரேமலதா தலைமையில் அமைதி பேரணியாக சென்ற தேமுதிகவினர் விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ஹரிஹரன் இணைகிறார். ஹரிஹரன், இந்த பேரணியில யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? விவரங்கள் என்ன? மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 2வது நினைவு தேமுதிக சார்பில் இன்று குரு பூஜையாக அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. இதற்காக அமைதி பேரணி சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து தேமுதிக அலுவலகம் இருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் நினைவிடம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி வரைக்கும் அமைதி பேரணியாக நடைபெற்றது. இதுல தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிக பொருளாளர் சுதீஷ் மற்றும் தேமுதிக தலைவர் டாக்டர் விஜயகாந்தின் மகனும் இருவரும் இந்த பேரணியில கலந்து கொண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தேமுதிக சார்பில் இருந்து ஏராளமான தொண்டர்கள் இந்த அமைதி பேரணியாக வந்திருந்தனர். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நினைவு தினத்துல அனைத்து அரசியல் கட்சி தலைவருமே பங்கேற்க வேண்டும் என தேமுதிக சார்பில் நேரில் சென்று அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று காலை முதலே ஏராளமான அரசியல் கட்சி தலைவர்களும் திரை பிரபலங்களும் இந்த பகுதிக்கு வருகை திறந்திருக்காங்க. சற்று நேரத்திற்கு முன்னதாக தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் வருகை தந்து விஜயகாந்தின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். முன்னதாக ஒன்றிய இணையமைச்சர் எல்முருகன், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட அரசியல் கட்சி பிரபலங்கள் இந்த இடத்துல வந்து நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர். கேப்டன் விஜயகாந்தின் 2ஆம் நாள் நினைவு தினத்தை ஒட்டி தேமுதிகவின் தொண்டர்கள் மட்டுமல்லாமல் ஏராளமான பொதுமக்களும் தேமுதிகவின் தலைமை அலுவலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்தில் நீண்ட வரிசையில் நின்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிகழ்வுக்காக 800க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பகுதியில பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இன்று மாலை வரை இந்த தேமுதிக மறைந்த தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் நினைவு தினம் அனுசரிக்கப்படும் என தேமுதிக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் 2ஆம் நினைவு தினமானது அனுசரிக்கப்படுகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்துகிறார். காட்சிகளை பார்க்கிறோம். ஹரிஹரன், இன்றைய நாள் என்ன நிகழ்ச்சிகளுக்கு அங்கே ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு? இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தேமுதிக சார்பில் இந்த பகுதியில், அதாவது தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்தில் பல்வேறு நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காலை முதல் நிகழ்ச்சியாகவே அமைதி பேரணி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு, குறிப்பாக கோயம்பேடு பேருந்து நிலைய வளாகத்திலிருந்து கேப்டன் நினைவிடம் வரைக்கும் அமைதி பேரணி நடைபெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஏராளமானோர் அந்த பேரணியில கலந்து கொண்டதை பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து நினைவிடத்துல அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. பொதுமக்களும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. இன்று சற்று நேரத்திற்கு பிறகாக இசை கலைஞர்கள் சார்பில் கேப்டன் விஜயகாந்தின் இசை அஞ்சலி நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகலில் அன்னதானம் வழங்குவதற்காக தேமுதிக சார்பில் திட்டமிட்டிருக்கு. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு 1ஆம் ஆண்டு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்ற போது ஏராளமான தொண்டர்களும் பொதுமக்களும் விஜயகாந்திற்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்திய ஒரு காரணத்தால இந்த ஆண்டு கூடுதல் பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக 900க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பகுதியில பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. காலை 7 மணி முதல் இன்று மாலை 7 மணி வரை அஞ்சலி செலுத்துவதற்கு பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிற இடைநிலையில தேமுதிக தொண்டர்கள் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் இருந்தே ஏராளமான தொண்டர்கள் இந்த பகுதிக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்த வேண்டுமாக இருக்கின்றனர். முன்னதாக தொண்டர் அணியின் சார்பில் சிம்மாசனமும் சிலையும் நினைவிடத்திற்கு பரிசாக அளித்தவர்களுடைய காட்சியை நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த பகுதிக்கு வர இருக்காங்க. தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்னதாக நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார். இந்த நிகழ்வின் போது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் தமிழகத்தின் அமைச்சர்கள் ஏவவேலு மற்றும் மா சுப்பிரமணியன் ஆகியோரும் உடனிருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவரும் இந்த பகுதிக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வரத்திருக்கிறாங்க. முன்னதாக ஒன்றிய இணையமைச்சர் எல்முருகன் மற்றும் பாஜக தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. அதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களும் அஞ்சலி செலுத்தியிருக்கக்கூடிய நிலையில தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்லுபுரந்தகி அவர்களும் தேமுதிக மறைந்த தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக வர தொடங்கியிருக்காங்க. இன்றைய நாள் முழுவதுமே, அதாவது 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை குரு பூஜையாக
அனுசரிக்கப்படும் என தேமுதிக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்றைய நாள் முழுவதுமே நினைவு தினத்தை அனுசரிக்கும் விதமாக பல்வேறு நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஹரிஹரன், இப்போ ஒவ்வொரு அரசியல் தலைவர்களாக வந்து தேமுதிக தலைவரான விஜயகாந்திற்கு மலர் அஞ்சலி செலுத்துறாங்க. இப்போ திருமிகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் கண்ணீர் மல்க மலர் தூவி மரியாதை செலுத்தினாங்க. இப்போ தொண்டர்கள் என்ன சொல்றாங்க? விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலுமே மக்களின் மனங்களை கவர்ந்த ஒரு திரைக்கலைஞராக இருக்கிறார் என பல பொதுமக்கள் தரப்பிலும் தேமுதிக தொண்டர்கள் தரப்பிலும் சொல்ல முடிகின்றது. ஒரு உணர்வுபூர்வமாக அவர்கள் நேரில் வந்து அவர் மறைந்து 2 ஆண்டுகள் ஆனாலுமே உணர்வுபூர்வமாக நேரில் வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கோம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பொதுமக்களும் தேமுதிக தொண்டர்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்துறாங்க. நினைவு தினத்தை பொறுத்த வரைக்கும் இங்கு வரக்கூடிய தேமுதிக தொண்டர்களும் சரி பொதுமக்களும் சரி கோயிலுக்கு சென்று மலர்களை வைத்து வழிபாடு செய்வது போன்ற ஒரு நிகழ்வினை தான் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதை நம்ம பார்க்கப்படுகிறது. தேமுதிக பொதுச் செயலாளரும் விஜயகாந்தின் மனைவியான பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு, அதாவது 1ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கும் போது அன்றைய நாள் முழுவதுமாக மௌன அஞ்சலி அனுசரித்தார். அதே போன்றுதான் 2ஆம் ஆண்டான இன்று தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நினைவு நாளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் குரு பூஜையாக அனுசரித்து இருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினமும் ஒரு மௌன அஞ்சலியாக அனுசரித்து அமைதி பேரணியாக ஊர்வலம் வந்து அவருடைய நினைவிடத்தில் வழிபாடு செய்யறாங்க. அது போன்ற ஒரு நிகழ்வு தான் இந்த ஆண்டு ஏற்பாடு செய்திருக்காங்க. கண்ணீர் மல்க அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதை பார்க்கலாம். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் தற்போது சட்டமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய நிலையில இது ஒரு முக்கிய நிகழ்வாகவும் பார்க்கப்படுகின்றது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வருகின்றனர். வெறும் நினைவு அஞ்சலி செலுத்தும் விதமாக மட்டுமல்லாமல் பல்வேறு அரசியல் கருத்துக்களையும் தெரிவித்திருக்காங்க. சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக என்ன மாதிரியான முடிவு எடுக்கும் என்று அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்றது குறித்த ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இது நினைவு அஞ்சலி நிகழ்வாக செலுத்தக்கூடிய அதே நேரத்தில் ஒரு அரசியல் நிகழ்வாகவும் மாற்றம் எடுத்துக்கக்கூடிய நிலையில கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்தில் உள்ள கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்துல ஏராளமான பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி இருக்காங்க. அவர்களுக்காக நீண்ட வரிசை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஏராளமான பொதுமக்களும் தொண்டர்களும் வரிசையில் நின்று தொடர்ந்து அவருக்கு நேரில் சென்று அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்காங்க. அதே நேரத்தில் மாற்றுத்திறனாளிகள் வருவதற்கும் தனிப்பாதை அமைக்கப்பட்டு அவர்களுக்கு பிரத்யேகமாக நினைவிடத்தில் சென்று அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பல்வேறு ஏற்பாடுகள் இந்த நினைவு நாளை அனுசரிக்கும் விதமாக தேமுதிக சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் இசை அஞ்சலி செலுத்தப்பட உள்ளது. தேமுதிக விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் சினிமாவில் பணியாற்றும் போது திரைக்கலைஞர்களுக்கும் அங்கு பணிபுரியும் தொழிலாளர்களுக்கும் உணவு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தவர். அந்த வகையில அவர் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகும் அவரை சந்திக்க வருபவர்களுக்கு பல்வேறு உணவு வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுக்கக்கூடிய நிலையில இன்றைய தினமும் அவருடைய நினைவிடத்தில் இன்று மதியம் அன்னதானத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.